சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். தமிழ்நாடு பாஜகவில் என்னதாங்க சார் நடக்குது? அண்ணாமலைக்கு ஒரு பொறுப்பு போடுறாங்க, அது வேணான்னு விலகிட்டு போறாரு. அதை வச்சு நிறைய யூகங்கள் தான் பாரு. என்னதான் நடக்குது? அடுத்த கொஸ்டின். இல்ல என்ன ஏன் அதை பத்தி அடுத்த கொஸ்டின் மார்ஷல். என்ன சார் தமிழ்நாடு அரசியல்ல பெரிய எல்லாரும் எனக்கு நண்பர்கள். நயினாறு சகோதரர், தமிழிசை சகோதரி, அண்ணாமலை நான் ஒரு ஹீரோவா தான் பாக்குறேன் 18 விழுக்காடு ஓட்டுக்கு. அதனால அதுக்குள்ள போய் நம்ம ஏன் கருத்து சொல்லணும்? வேண்டாம். இல்ல எடப்பாடி பழனிசாமி, நிர்மலா சீதாராமன் நம்மளை மதிப்பாங்க, நம்ம கருத்தை மதிச்சு கைகட்டி கேட்பாங்க. பினான்ஸ் மினிஸ்டர் தான், நம்ம கருத்தை மதிச்சு கைகட்டி கேட்பாங்க, உண்மைதான். ஸோ அவங்களெல்லாம் நம்ம மோடிக்கு லாயலிஸ்ட் தேவையில்லை நமக்கு. அதெல்லாம் அவங்களுக்குள்ள நம்ம பேசாண்டா. நம்ம மேக்ரோவா மோடிக்கு அதிக சீட்டு வாங்கணும், எடப்பாடி இந்துத்துவாவை சொல்லி களம் காணணும். அப்போதான் 2029 மோடி எடப்பாடியால் டச் பண்ண முடியாது. இந்த மேக்ரோ இந்த அரசியலோட நின்றுருவோம். இதை தாண்டி கருணாகராஜன், கராத்தே தியாகராஜன் எல்லாமே நமக்கு வேண்டியவங்க தான். இதுக்கு இவங்களுக்குள்ள போய் நம்ம ஏன் வம்பு மல்லு கட்டிட்டு இருக்கணும்? அது தேவையில்லை நமக்கு. இல்ல எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இணைந்த பிறகு என்னதான் மேல இணைஞ்சாலும் கிரவுண்ட்ல ஒட்டலை அப்படின்றாங்க. அது ஒட்டலை தான். இந்துத்துவாவுக்குள்ள போகணும், அதிக சீட்டு பாஜக நின்னா ஒட்டலாம். என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸும் சசிகலாவும் இணைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க 2 பேருடைய நிலம் என்ன? அதிமுகவில் இணையறதுக்கு தான் அவரு எடப்பாடி என்டிஏக்கு இது பண்ணியிருக்கிறாரு. அதிமுக இணையறதுக்கு தான் ஓபிஎஸ்க்கு கட்டையை போட்டிருக்கிறாரு. என்டிஏக்குள்ள தினகரன் இணையிற மாதிரி ஒரு தனிக்கட்சி ஆரம்பிச்சு இணைஞ்சா அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஆனா அந்த வழக்கு இருக்குது தன்னை அடிச்சிருமோ எதிர்பாராத விதமான ஒரு அச்சம் எடப்பாடிக்கு இருக்குது. ஸோ அதுதான் அந்த பொதுச் செயலாளர் போஸ்ட் தேர்வு செல்லாததான் பிரச்சனை, மற்றபடி பிரச்சனை இல்லை. சசிகலா அவர்கள் ஒரு பிரஸ் மீட் என் தலைமையில தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்றாங்க. என்ன எப்படி சந்திப்பாங்க? அவங்க 2021 தினகரனை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். இப்போ விஜய் மோடி அடிக்கிற அடியில அதை எதிர்கொள்ள முடியாம தெம்பு திராணியாற்றோரா இருக்காருல்ல, அதே மாதிரி அவங்க போல்டா அடிச்சுட்டு போனாங்க. அப்புறம் என்ன அளவுக்கு அவங்கள புகழ்ந்தேன். ஜெயலலிதா கல்றையில அடிச்சு சபதம் பண்ணிட்டு நிமிர்ந்து நடந்து போனாங்கல்ல, அப்ப என்ன அளவு புகழ்ந்தேன். அதுக்கு தக்கன அவங்க வாழல. போல்டா நின்று இருக்கணும், நிக்காம அது தேராது. இன்னொரு சசிகலாவா தான் விஜயும் இப்போ ஜனநாயக விஷயத்துல இருக்கிறார். இன்னொரு சசிகலா இதுக்கு பதில் சொல்லு ஆதவர்ஜுனா ரெட்டி గారు. இன்னொரு சசிகலா ஜனநாயக விஷயத்துல விஜய் இருக்கிறாரு. அந்த சிம்பிள் மேட்டர்ல என்ன 234 தொகுதியிலையும் சிம்பிள்னு சொன்னதை ஆதவர்ஜுனா சாதிச்சுட்டாரு. ஆனா ரெட்டலை மாதிரி, உதவி செய்கிற மாதிரி, விவசாய சின்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிள் கிடையாது. காங்கிரஸுக்கு 117 சீட்டு கொடுத்து கூட்டணி நின்னா அந்த 117 சீட்லையும் சுயேட்சைகள் நின்னா தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை கொடுப்பாங்க. என்றாலும் அதே ஆதவர்ஜுனாவை கேட்கிறேன். சசிகலா மாதிரி தான் விஜய் இருக்கிறாரு. ஜனநாயக விஷயத்துல பேசுறதுக்கு முதுகலம் பெற்றவராட்டு, திராணியற்றவராட்டு இருக்கிறாரு. என்னதான் இப்படி நடந்துகிட்டு இருந்தாலும் விஜயும் இன்னமும் அந்த கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சிலர் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள கடைசி நேரத்துல விஜய் நுழைவாரு, களம் மாறும் அப்படின்னு. அதுக்கான வாய்ப்பு கிடைக்குது எங்க? அதைத்தானங்க நாங்க சொல்லிட்டு இருக்கேன். சக்கட ஜலம் இன்னாத விடுதி பற்றி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு குருமூர்த்தி மோடியே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொன்னது நடக்கல. மோடிக்காக சிந்தித்த நாங்க சொன்னது நடந்ததுன்னு சொன்னோம்லாங்க. ஆன்டி ஸ்டாலினா சிந்திச்சவங்க நடக்கல, புரோ மோடியா சிந்திச்சவங்க நடந்ததுன்னு சொல்றாங்க. நிமிந்து தானங்க சொல்றேன். எவ்வளவு பெரிய ஆளு ஆடிட்டர் குருமூர்த்தி. அதைத்தாங்க இப்பவும் சொல்றேன். விஜய் நாசகார சக்தி, விஷம் மோடிக்கு, விஷ சக்தி, தீய சக்தி, மிஷினரி சக்தி, மதமாற்ற சக்தி, லயோலோ மிஷினரி கூட்டம், கன்வர்ஷன் குரூப் வரும்போதே ராகுலுக்கு ஊதுகுழலாம், தொங்கு சதையா, ஒட்டுண்ணியா இந்த நாட்டின் மானத்தை, RSS மானத்தை, பாஜகவின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை அத்வானியும் வாஜ்பாயும் 2 முறை தோத்த பிறகு சோனியா காந்திங்கிற இத்தாலி கத்தோலிக்க பெண்மணிட்டு இருந்து காப்பாத்தினது மோடி. அவரு உனக்கு என்ன எதிரி? கொள்கை எதிரி. அப்போ அதுக்கு பிறகு அவர் பெருசா டச்சே பண்ணலையே மோடிய. அவர் பாட்டுக்கு அவர் தமிழ்நாட்டுல அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. எப்பா எங்களுக்கு எல்லாம் தெரியும்பா. ப்ரொபோஸ் பண்ண ஓட்ட கேண்டிடேட் சஞ்சரிட்டி எடுத்து பிபிகிரிய மனச்சாட்சி ஓட்டு பண்ணி ஜெயித்த வச்ச இந்திரா காந்திய அண்ணன்னு சொல்லக்கூடிய நாடுப்பா இது. எல்லாரும் எங்களுக்கு தெரியும். கடைசி நேரத்துல 29ல நீங்க ஸ்டாலின், விஜய், ராகுல்னு கூட்டணி போவீங்க. when in doubt cut it out.
அது மோடி ஏமாந்து இருக்க முடியாது. அனி ஸ்டாலின் இதெல்லாம் 4 பேர் பேசுவான். நாங்க மோடி கிட்ட சொன்னதும் விஷயம் நடக்குது. இது நாங்க எங்க கருத்தின் வீரியத்துல மோடிக்காக நாங்க சிந்தித்ததுல பண்டாரி ஜெய்ஸ்வால் அலுவாலி டீம்ல எங்களோட ஐபி ஆபீசர்ஸ் உதவியில எங்களுக்குள்ள பாஜகவில் உள்ள எங்க டெல்லி முக்கிய தலைவர் உதவியில நாங்க சாதிச்ச விஷயங்க. ரங்கராஜ் பாண்டே சொன்னாரு, ஜெயலலிதா இடத்துல சசிகலா, என்ன ஸ்டாலின்லாம் அவ்வளவுதான். சசிகலா அந்த இடத்துல அப்படியே நின்றுவாங்க. திராவிட இயக்க எழுத்தாளர் முத்துக்குமார் இருந்தாரு. தினத்தந்தி டிபேட் நான் சொல்றேன், அந்த தினத்தந்தி அதிபர் எங்கள் மதிப்புக்குரிய ஐயா சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தர், இன்று ராம் சந்தாலியா எல்லாம் சசிகலா அம்மையாருக்கு பூச்சொண்டு கொடுக்கும் போது கவர்னர் வரமாட்டாரு, பதவி ஏற்பலாம் நடக்காதுன்னு சொன்னேன். அதே தினத்தந்திக்குள்ள போட்டு பாருங்க, அன்னைக்கு இருக்கும். 8ஆம் தேதி டிபேட் நியூஸ் 18ல பலரும் சொல்றாங்க அது கூட்டணிக்கு வந்துருவாங்க, காலையில ஷோ மட்டும்தான் இது பாகும், மற்ற ஷோலாம் நடந்துரும். நான் சொல்றேன், சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கு. ஜனநாயகம் படத்துக்கு பெரிய ஆபத்து இருக்குது. சர்வ வல்லமை படைச்ச ஒருத்தன், இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிற லெவலில் தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தன்கிட்ட கொஞ்சம் விளையாண்டா நடக்கிறதே வேறன்னு. அந்த நிலைமை இன்னைக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற நிலைமை. சசிகலா மாதிரி வாய் திறக்க முடியாம முதுகலம் பற்று விஜய் இருக்கிறாருங்கிறது நிலைமை. மதமாற்ற கோஷ்டி பேசி பார்க்கட்டான் ஜனநாயகத்துக்கு அநீதின்னு பேசி பாருங்களா. நான் சொல்லிதான் அடிச்சேன், மோடி நன்மைக்காக, மோடிக்காக கவர்னர் வரமாட்டாருங்கிறதும் ஆகஸ்ட் 15 விடுதலைங்கிறதும் கிடையாதுங்கிறதும் சுப்பிரமணிய சாமியை தான் அதில் அடித்தோம். ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமி அடித்தோம். எமர்ஜென்சி ஹீரோ தான் அடிச்சோமா இல்லையா? அடுத்து குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரிப்பது அதை கொண்டு அடிக்கணும்னு. நீங்க வேணா ஆன்டி ஸ்டாலினா இருக்கலாம் சார், நான் ப்ரோ மோடி. இவங்க என்னைக்குனாலும் மோடிக்கு எதிராக வருவாங்க, விடக்கூடாது. என் கருத்து அங்க நின்றுச்சு சார். அதே மாதிரி இது மதமாற்ற கோஷ்டி, லயலா கோஷ்டி, ஃபாரின் ஃபண்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு மோடிக்கு எதிராக சரி பண்ண கோஷ்டிங்கிறத பற்றியும் ஆய்வுகள் நடக்குது. உண்டு சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் சொன்னா இல்லையா? அதுதானே நடக்குது. ஸோ இன்னைக்கு 24ல உள்ள வந்துகிட்டு 29ல ஸ்டாலின் ராகுல் விஜய்னு போவாங்க. இவர் அரசியல் சக்தியா விடுறதே 29ல மோடிக்கு நஷ்டம். அதை எப்படி நாங்க அலோவ் பண்ணுவோம்? எப்படிங்க அலோவ் பண்ணுவோம்? மோடிக்காக சிந்திக்கிற நாங்க எப்படிங்க விட்டுருவோம்? இது எல்லாருக்கும் பாடம். இது மட்டும் இல்ல, அடுத்தால எவன் பின்னாடி இருக்காங்கிறத லிஸ்ட் எடுத்து அடுத்த அடின்னு சொல்லிதான் அடிப்போம். சொல்லிதான் சார் அடிப்போம். ஜனநாயக முறையில் அடிச்சா பரவாயில்ல, தேர்தல் காலத்துல எங்க எமர்ஜென்சி கொண்டு 5 வருஷம் ஆளை கொடுத்தவங்கள 1.5 வருஷம் கூடுதலா ஆண்ட இந்திரா காந்தி உங்களுக்கு பெரிய அண்ணன். நாட்டுக்கு தேவையான போபர்ட்ஸ் ராணுவ இதிலே ஊழல் பண்ண ராஜீவ் காந்தி உங்களுக்கு பெரிய யோக்கியரு. இந்த தமிழ் இனத்தையே அழிச்ச ராகுல் காந்தி கிட்ட போய் ராஜ்யசபா அனுப்பிங்க. சஞ்சய் காந்தி இறந்ததும் வாரிசு அரசியலா ராஜீவ் காந்தி கொண்டு வந்த இந்திரா காந்தி இது உங்களுக்கு வாரிசு அரசியலா தெரியாது. இது அரசியல் களத்துக்குள்ள எல்லாரும் செய்யறது தானே. முன்ன மோடியான ஏமாளியாட்டா இருக்கணும், இளிச்சவேராட்டா இருக்கணும். குற்றப்பத்திரிகை படம் வந்துட்டா, ராஜீவ் மடரை பற்றி உள்ள அந்த பத்திரிகை, ஆர்கே செல்லமணி படம். சரி, உங்க ஜனநாயக பாராட்டுறேன் மாஸ்டர். இல்ல இது இப்படி கேக்குறேனே, இப்படி எல்லாம் பண்ணா விஜய்க்கு சிம்பத்தி வந்துடாது? வரட்டு, எங்களுக்கு என்ன வரட்டு, வந்துட்டு போட்டு அந்த சிம்பதி விஜயால மோடியை தோக்கடிக்க முடியாதுன்னு ஸ்டாலின் கூட போயிட்டு போட்டு சர்வ வல்லமை பண்ணது ஒருத்தன், இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு ஒருத்தன். அவன்கிட்ட போய் கொள்கை எதிரி ராகுல் காந்திக்கு ஊதுகுழலாம் தொங்கு சதையா ஒட்டுனியா ஏன் நீங்க போறிய? உங்களே ராகுல் காந்தி பிறந்தள்ளிட்டு ஸ்டாலின் தானே போறாரு. ஸ்டாலின் தானே சார் போறாங்க. பேச்சுவார்த்தை அங்கதானே நடக்குது. பலன் நிரூபிக்காத உங்களை எங்க கண்டுக்கிட்டாங்க? அதான் தன் வலியும் துணை வலியும் மாற்றான் வலியும் தூக்கி செயல்னு வள்ளுவர் வாக்கு. பலன் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க விஷத்தன்மையை மோடிக்கு எதிராக காட்டினா எப்படி விட்டு வைப்போம்? ஜானாரிக்க சாமி, உனக்கு தான்பா சொல்றேன், நீதான்பா அந்த பெரிய விஷம். நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஆண்டு விழாவுல விஜய் பிஜேபி தான் ப்ரொமோட் பண்றாரு, பிஜேபி தலைமையில் கூட்டணி. அதாங்க இந்திரா காந்தி சஞ்சீவ் ரெட்டி ஜெகஜீவன் ராம் போது பார்லிமெண்ட் போர்டுல தோத்துக்கிட்டு சஞ்சீவ் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணவங்க தான் விவிகிரிய ஜெயிக்க வச்சு பெரிய மாஸ் லீடர் ஆனாங்க. அரசியல் களத்துக்குள்ள இவர் என்னதான் வேஷம் போட்டாலும் 26ல இவரை அரசியல் சக்தியாக விட்டா அதை 29ல மோடிக்கு எதிராக தான் பயன்படுத்துவாரு. ஸ்டாலின் கூட சேர்ந்தே பயன்படுத்துவார். ராகுல ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பார். நீங்க சொல்றதை பார்த்தா இன்னும் நிறைய நெருக்கடிகளை விஜய் சந்திக்க கொடுக்கணும்.
கொடுப்பாரு இல்ல கொடுக்கணும். கொடுக்கணும்னே propose என்னென்ன ரூட்ல கொடுக்கணுங்க நம்ம கொடுப்போம். நீ ஆன்டி ஸ்டாலினா இருக்கலாம்பா, நான் மோடிக்காக நிற்பேன்பா, நீயா நானான்னு சசிகலா விஷயத்துல போட்டு பார்த்ததுல மோடிக்காக நின்ன நான் ஜெயித்தேன். விஜய் விவகாரத்திலும் அதுதான். விஜய் 29ல ராகுல் காந்தியின் ஊதுகுழல் ஒட்டுண்ணி தொங்கு சதை ராகுல் காந்திக்கு சாதகமா போவாப்புல. பட் பட விஷயத்துல எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்கலாம், அது வேற விஷயம். பட் ஒன் இன் டவுட் கட் இட் அவுட். அப்ப இதுல இருந்தே புரியல சார் விஜய் எவ்வளவு பெரிய போர்ஸா இருக்காரு. கண்டிப்பா அவரு போர்ஸ் ஆனா ராகுலுக்கு ஆதரவா இருப்பாரு, மோடி ஏமாளியா இருக்க முடியாது. போர்ஸ் ஆனாவா இப்ப போர்ஸ் இல்லையா? ஆக விடாமலே அடிச்சு விரட்டிட்டா பிரச்சனையே இல்லையே. பவன் கல்யாண் மாதிரி 2014 பிரச்சாரம் பண்ண மாதிரி ஏதாவது பிரச்சாரம் பண்ணிட்டு போ. நீ போர்ஸ் ஆகி அந்த வாக்க ராகுல் காந்திக்கு 29 பயன்படுத்துவேன். வரும்போதே கொள்கை எதிரின்னு மோடியை சொல்லிட்டேன். ஸ்டாலின் மோடி எதிர்க்கிறாருன்னா அவங்க 99 கூட்டணியில இருந்தாங்க. சூழ்நிலையில காங்கிரஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு நிற்கிறாங்க, வெற்றி கொடுக்குது நிற்கிறாங்க. நீ என்னன்னே தெரியாம சீமான் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவும் ஊதுகுழல் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு இனத்தை அழிச்ச காங்கிரஸை கடுமையா எடுத்து அடிச்சு நிற்கிறாரு. பாஜகவும் மனித குலத்தின் எதிரின்னு நிற்கிறாரு. ரெண்டையும் ஒரே நேர்கோட்டுல வச்சு சமதூரத்துல வச்சு அரசியல் பண்றாரு, நியாயமான அரசியல். நீ மோடிக்கு எதிரான வன்ம அரசியல், மதவெறி அரசியல், கிறிஸ்தவ அரசியல், மோடி இந்துக்களின் காவலனா நிற்கிறாரு, இந்தியாவில் மிகப்பெரிய தலைவரா இந்தியர்களின் மானத்தை காப்பாத்தி நிற்கிறாருங்கிறத தாங்க முடியாம பொறுக்க முடியாம சோனியா மகனுக்கு ஃபாரினர் சோனியா மகனுக்கு ஆதரவான ஒரு அரசியலை வர்றதுக்கு முன்னாடியே பண்ணுனா மோடி எப்படி விட்டு வைப்பாரு? நிறைய எந்த கேள்வியோட முடிக்கிறேன் சார். இப்போ திமுக விஜய் பிஜேபி பி டீம் இருக்குது, நீங்க மோடிக்கு எதிரானவர்ன்றீங்க, எதைத்தான் நம்புறது மக்கள்? எதை வேணாலும் நம்புங்க, நான் என் கருத்துல தெளிவா இருக்கிறேன். அப்பாவு சபாநாயகர் அவர் ராதாபுரம் டிக்கெட் கிடைச்சுன்னா பிஜேபிக்கு பி டீம்னு சொல்லலைன்னா கொஞ்சம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போகாது, கிறிஸ்டின் ஓட்டு விஜய்க்கு போனா தான் தோத்துருவோமோன்னு அவர் அச்சப்படுறாரு, அதனால பி டீம்னு சொல்றாரு. நான் அப்படி நினைக்கல. கிறிஸ்டின் முஸ்லிம்ஸுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸ் அன்னைக்கு தான் கடைசியா போலரைஸ்ட் ஆகி ஓட்டு போடுவான்னு நான் நினைக்கிறேன். விஜய் மேல பட்டுதலை காட்டுவான், ஓட்டு அங்க போடுவான். தினகரன் மேல காட்டாத பட்டுதலா என்ன ஓட்டு தியாகி இளங்கோ மோகனுக்கு கன்னியாகுமரியில என்ன நேசமணியை மாதிரி நேசமணிக்கு பிறகு ஒன்னதாயா கையெடுத்து கும்பிடுறான்னு மோடி எழுத்ததுனால ஜெயிலுன்னா பெயில் உண்டுன்னு சொன்ன தினகரனை கும்பிட்டு கூத்தாடினாங்க அரண்மனையில. ரிசல்ட்னு வரும்போது என்ன ஓட்டு இதே மாதிரி பல இதையும் நம்ம அரசியல் களத்துக்குள்ள கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்திருப்போம். ஏன் மைக் படத்தை போட்டு சீமானுக்கு ஆதரவா அந்த படம் ஓடுறதுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்தாரு விஜய். சீமான் தம்பி என்ன ஆதரிக்கிறாருனாரு. உள்ளதுலேயே லோவஸ்ட் ஓட்டு 39 சீமான் எடுத்தது. கிறிஸ்தவர்கள் நியர்லி 50% உள்ள கன்னியாகுமரியில தான் எடுத்தாரு. ஸோ அந்த ஓட்டு என்ன பொறுத்தவரை RSS எதிர்ப்புன்னு திமுக காங்கிரஸுக்கு போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். பட் அபிமானம் காட்டுவான், ஓட்டு அங்க கொண்டு போலரைஸ் ஆகும்போது போடுவான். பட் இவர் அப்பாவுக்கு பயப்படுறாரு. பட் அதுக்கு அப்பாவை பயப்படுறாருங்கிறதுக்காக நான் ஏன் நாளைக்கு மோடிக்கு எதிராக ஸ்டாலின் கூட ராகுல் கூட போய் நிற்கிற ஆளை அடிச்ச இடத்த காட்டி கொடுக்கணும், சேர்ந்தா சசிகலாவுக்குள்ள பாடத்தை படிச்சு கொடுக்குங்கிறத நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? மோடிக்காக திங்க் பண்ணக்கூடிய நான் எப்படி ஏமாளியா இருக்க முடியும்? நாம கர்நாடகா எலெக்ஷன் முடிஞ்சதுமே அண்ணாமலை மூலமா PL சந்தோஷ் மூலமா JDS உடனே தூக்கணும், அப்பதான் ஓட்டு மைசூர்ல ஜெயிக்க முடியணும். ஜெயித்தாப்புல அது நம்ம சஜஷன் முதல்ல போச்சு. அண்ணாமலை PL சந்தோஷ் மூலமா தேவகோடாவை எக்ஸிக்யூட் பண்ணாப்புல ஜாட்டுகள் கோவத்துல இருக்கிறான். ஜெயந்த் சௌத்ரிய உடனே கூட்டணி கொண்டு வாங்கன்னு சொன்னோம். சரண் சிங்ஜியோட பேரன் இன்னைக்கு பட்னாவிஸ் பெரிய லெவல்ல இருக்கிறாரு, பெரிய லீடர், பெரிய மராத்தா கோவம் நம்மளை பாதிச்சிடக்கூடாது, மராத்தா ஓட்டு எதிராக போயிடக்கூடாதுன்னு உடனே மோடிக்காக நம்ம சொல்றோம். எவ்ரி இன்ச் மோடிக்காக நம்ம சிந்திக்கிறோம், செயல்படுறோம். நிதிஷ்குமார் பிளஸ் லால் யாதவ் இருந்தா பீகார் தோத்து போகும். நிதிஷ்குமார் எப்படியாவது CM போஸ்டாவது கொடுத்து எடுக்கணுங்கிறது நம்ம தான் முதல்ல சொன்ன எத்தனை விஷயங்கள். சோ அந்த வகையில இது விஷம், மோடிக்கு எதிரான விஷம். ராகுல் ஸ்டாலின் கூட நாளைக்கு நிற்கும். அதை சுத்தமா அடிச்சு தவிர்த்தணுங்கிறத மோடிகிட்ட சொல்றோம். அது நடக்குது. நடந்ததை சொல்லல தம்பி. 8ஆம் தேதி என் சகோதரன் நயினார் கருத்தையும் என் சகோதரி தமிழிசை கருத்தையும் மீறி 8ஆம் தேதி சொன்னேன். 9ஆம் தேதி அது நடந்தது. அதே சுப்பிரமணிய சாமி கருத்தை, கணேசன்ஜி கருத்தை, எத்தனையோ ஒரு கருத்தை மீறி கவர்னர் வரமாட்டாரு, சசிகலாவுக்கு பதவியேற்பு இல்லைன்னு சொன்னோம். மோடிக்காக நாங்க திங்க் பண்ணுவோம், மோடி நன்மைக்காக நாங்க எங்க கருத்தை முன்வைப்போம். மோடிக்கு தெரியும் எவன் வெறும் ஆன்டி ஸ்டாலின், எவன் ப்ரோ மோடின்னு தெரியும். நாங்க ப்ரோ மோடி அங்க கருத்தை சொல்லுவோம். வெளிப்படையா தானே இதை சொல்றோம். அந்த இடத்துக்குள்ள
மோடிக்கு என்னைக்குனாலும் எதிரான சக்தி விஜய். கால சுத்தின டேஷ் விடக்கூடாது. நிறைய விஷயங்களை போயிருந்தோம். நன்றி சார். நன்றி.